தினம் தினம் மக்கள் மேடை. ஹாய் ஹலோ எவ்ரிவன், ஹாப்பி மார்னிங் டு யூ ஆல். அனைவருக்கும் கோகுல்நாத்தின் இனிய காலை வணக்கம். அதாவது தினம் தினம் மக்கள் மேடை நிகழ்ச்சியில உங்களை அன்போடு சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. ஸோ ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு வல்லுநர்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் சித்தா மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து 2 டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் பிரபாகர் அண்ட் டாக்டர் முகமது ஹசன் சஃபி. ஸோ 2 பேருமே நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கேட்க போறோம். ஸோ 2 பேருமே நிறைய அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் அவங்களை இன்வைட் பண்ணிடலாம். ஹாய் டாக்டர். ஹாய் சார். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்க. ஓகே ஃபைன் சார். நீங்க பீப்புளுக்காக உங்களை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ 2 பேரும். ஓகே, என் பேர் டாக்டர் பி பிரபாகரன். நான் சென்னை சித்த மருத்துவக் கல்லூரியில் பட்டம் பயின்ற டாக்டர். இப்போ தனியாக கிளினிக் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. கிளினிக் நேம் குளோபல் சித்தா ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஓகே டாக்டர். நீங்க? நான் டாக்டர் முகமது ஹசன் ஷஃபி. ஓகே. திருச்சியில் ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கோம். சென்னை அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் பிஎஸ்எம்எஸ் படித்த பட்டதாரி மருத்துவர்கள். ஓகே. ஸோ சித்த மருத்துவத்தில் இருக்கிற பட்டம் பெற்ற மருத்துவர்களில் நாங்கள் இருக்கோம். நாங்கள் குளோபல் சித்த மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தை திருச்சி, சேலம், தருமபுரி, ஈரோடு, திருவள்ளூர் போன்ற மாவட்டங்கள் நடத்திட்டு வரோம். ஸோ இவங்க சேலத்தில் இருக்கிற டாக்டர், நம்ம திருச்சியில் இருக்கிற டாக்டர். திருச்சியில் தலைமை மருத்துவமனை இயங்கிட்டு இருக்கு. ஓகே. அதில் நம்ம ஹாஸ்பிட்டலில் நிறைய பிரிவுகள் இருக்கு. ஓகே. அந்த பிரிவுகளுக்கு சம்மந்தமாக நம்ம போக டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகே சார், கண்டிப்பா. நீங்க 2 பேரும் ஒரே காலேஜ் தான்? ஸோ ஒரே டிபார்ட்மெண்ட், ஒரே காலேஜ். ஸோ ஓகே சார். இப்போ என்ன கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தா மருத்துவம், சித்தானா இயற்கை சார்ந்த மருத்துவம் தானே? எஸ். ஸோ இயற்கை சார்ந்த மருத்துவம்னா இதற்கு எல்லா விதமான நோய்களுக்குமே பலன் இருக்கு. ஸோ இப்போ உங்க ஹாஸ்பிட்டல்ல நீங்க எந்த விதமான டெக்னாலஜிஸ், ஐ மீன் நீங்க படிச்ச பட்டதாரி, ஸோ அதனால அந்த டெக்னிக்கல் கரெக்டா தெரியும், அந்த ட்ரெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா தெரியும். ஸோ அந்த மாதிரி சொல்லுங்க. முதல்ல சித்த மருத்துவம் அப்படிங்கிறது இயற்கை மருத்துவம் தான். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே. எல்லா விதமான நோய்களுக்கும் தீர்வு இருக்கு அப்படிங்கறத விட்டுறலாம். ஓகே. எல்லா விதமான நோய்களுக்கும் தீர்வு கிடையாது. எல்லா வித நோய்களுக்கும் 100% தீர்வு அப்படின்றலாம் கிடையாது. ஓகே. இயற்கையா வர நோய்களுக்கு மட்டும்தான் நம்ம இயற்கை மருத்துவத்தில் தீர்வு இருக்கு. இயற்கையா வர நோய்கள் நம்ம உணவாதி செயல்களாலையும் நம்ம வாழ்க்கை முறையில் இருக்கிற மாற்றத்தினாலையும் வரக்கூடிய நோய்களுக்கு மட்டும்தான் தீர்வு இருக்கு. 100% தீர்வு இருக்கு அப்படிங்கிற மாதிரி போலி விளம்பரம் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் வருது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி, நம்ம தேடிக்க செயற்கையான மருந்து, செயற்கையான விபத்துகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் நம்ம இயற்கை மருத்துவத்தில் தீர்வு ஏற்படுத்த முடியாது. மற்றபடி இயற்கையாக வரக்கூடிய உணவு நாதி செயல்களாலையும் உணவு பழக்கத்தினாலையும் வரக்கூடிய நோய்களுக்கு மட்டும்தான் நம்ம தீர்வு கொடுக்க முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா இயற்கை சார்ந்த உணவுகளை எடுத்து இயற்கை சார்ந்த பழக்க வழக்கத்தினால ஏற்படக்கூடிய நோய்களா இருந்துச்சுன்னா முழுக்க தீர்வு கொடுக்க முடியும். மற்ற நோய்கள் கெமிக்கல் நிறைய எடுத்துக்கிட்டு வர நோய்களை மெயின்டெனன்ஸ் தான் பண்ண முடியும். கியூர் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். கியூர் பண்றதை விட தடுத்து அவங்களுடைய அந்த வேதனையில குறைச்சு அந்த முறையில தான் அவங்களை வாழ வைக்க முடியும். ஸோ எல்லாத்துக்குமே 100% தீர்வு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. ஸோ இப்போ நாள்பட்ட நோய்கள்னு சொல்லுவாங்கல்ல, நாட்பட்ட நோய்கள், அந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் தீர்வு காணறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா. நாட்பட்ட நோய்கள்ன்றப்ப நம்ம ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் அப்படிங்கிறப்ப நாட்பட்டன்ற வார்த்தை அதிகமா உபயோகப்படுத்தி மக்கள் எல்லாமே நாட்பட்ட நிலையில தான் சித்த மருத்துவம் பார்க்கணும். ஸோ நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போனாலே ஒரு 10-15 வியாதிகளை வச்சுட்டு தான் போகணும். சித்தா டாக்டர்கிட்ட, ஆயுர்வேத டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னாலே நிறைய வியாதிகளோட தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் இருக்கிறாங்க. அது ரொம்ப தவறானது. ஆரம்ப நிலையிலேயும் வைத்தியம் பண்ணீங்கன்னா எந்த ஒரு வியாதியா இருந்தாலும் குணப்படுத்திட முடியும். நாட்பட்ட நிலையில வந்தா மெயின்டெனன்ஸ் தான் பண்ண முடியும். நாட்பட்ட நிலையில 100% தீர்வு அப்படிங்கறதெல்லாம் ஒரு போலி உத்தரவாதமா தான் கொடுக்க முடியும். பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது கொஞ்சம் நம்ம ஈஸியா அவங்களுக்கு கியூர் பண்ண முடியும். கண்டிப்பா. பொதுவா எல்லா ஒரு ப்ராப்ளம் உடம்புல வந்துருச்சுன்னா அவங்க எல்லா டாக்டரையும் பார்த்துட்டு கடைசியா தான் சித்த மருத்துவத்தை வருவாங்க. அதனால அந்த நாட்பட்ட நோயின்ற மாதிரி அட்வர்டைஸ்மென்ட் நானும் அப்படிதான் சொன்னேன். சரி, ஓகே, நம்ம காலர் கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்மா. சார், நான் அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா. சார், எனக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு சார். சார் கிட்ட பேசுங்க. ஹலோ. சொல்லுங்க. சார், எனக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு சார். சரிம்மா. அதுக்கு சித்தால நான் முன்னாடி சித்தா எடுத்துக்கிட்டேன் சார். ஆனா சரியா கியூர் ஆகல. அதனால இப்ப அலோபதி எடுத்திருக்கேன். மறுபடியும் இப்ப சித்தா எடுத்துக்கலாமா சார்? அதனால ஒன்றும் தப்பு இல்லைம்மா, மறுபடியும் சித்தா எடுத்துக்கலாம். நீங்க சித்தா ட்ரீட்மெண்ட் எங்க எடுக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். நீங்க எந்த மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கிறதுங்கிறது அதோட ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றப்போ அது எந்த விதமான ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு நீங்க டயக்னோஸ் பண்ணி கரெக்டா சொல்றீங்க. அதுக்கே உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கு. ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கும் போது மூட்டுகள்ல வர வாதம்னு சொல்லலாம். அதனால உங்களுக்கு பெயின் ரொம்ப அதிகமா இருக்கும். வலி தாங்க முடியாம நீங்க
ஆங்கில மருத்துவங்கள் அதெல்லாம் அதிகமா நீங்க எடுத்துக்கும் போது உங்களுக்கு அதனால சில சைடு எஃபெக்ட்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். அல்சர், கிட்னி ப்ராப்ளம் இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க சித்த மருத்துவத்துல எவ்வளவு நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க? சார் சித்தம் இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 6 months எடுத்தேன் சார். அது கியூர் ஆகலையே சார். பெயின் இருந்துட்டே தான் சார் எனக்கு. இங்க லோக்கல் அம்பத்தூர் லோக்கல்லே நான் உங்க சித்தா இது எடுத்துக்கிட்டேன் சார். ஆனா கியூர் ஆகல. அதனால அலோபதி இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கேன் சார். அது சித்தா எடுக்கணும்னா எவ்வளவு நாள் சார் எடுக்கலாம்? சித்தா எடுக்கணும்னா ஒண்ணும் இல்லம்மா, நீங்க சொன்ன மாதிரி உங்களோட நோயோட தாக்கம் வந்து குறையிற வரைக்கும் நீங்க அதை எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கு வந்து இவ்வளவு நாள் அப்படின்லாம் ஒரு கணக்கு சொல்ல முடியாது. மினிமம் 6 monthsல இருந்து ஒரு டிசீஸை பொறுத்து தான் அந்த காலக்கெடுன்னு சொல்லுவாங்க. நீங்க 6 மாசம் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க எடுத்துக்கூடிய மெடிசன் எந்த மாதிரி மெடிசன் எடுத்துருக்கீங்க, நீங்க பார்த்த டாக்டர்ஸ் எந்த மாதிரி, படிச்சு பட்டம் பெயின்ற டாக்டரா இல்ல வேற ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து போனீங்களா, இதெல்லாம் வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். நீங்க பக்கத்துல டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா சித்த மருத்துவம் பயின்ற டாக்டர் பார்க்கலாம். இல்லைன்னா நீங்க எங்களுக்கே கூட கால் பண்ணலாம். நம்ம ஏன்னா ஆர்த்ரைட்டிஸ் பத்தி பேசணும்னா ரொம்ப டைம் எடுக்கும் சரியா. அதனால இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து 1 hour தான் எங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. நீங்க ஏதாவது பர்சனலா பேசணும்னா நாங்க எங்க நம்பர் டிஸ்பிளேல வரும். இல்ல நானே கூட இப்ப சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நீங்க தனியா பர்சனலா எங்களை கூப்பிட்டு பேசலாம். இதுக்கு மேல நீங்க சித்த மருத்துவம் எடுத்துக்கலாம் தாராளமா. ஆர்த்ரைட்டிஸ்க்கு நிறைய மருந்துகள் சித்த மருத்துவத்துல இருக்கு. நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய பயன் கிடைக்கும். தேங்க்ஸ்மா, தேங்க்யூ ஸோ மச். அதாவது நல்ல ஒரு தெளிவான விடை உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நல்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அவங்க. ஸோ அதனால நீங்களும் நல்ல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அவங்களுக்கு புரியுற மாதிரி. ஓகே சார், இப்போ நான் உங்ககிட்ட இன்னொரு கேட்கணும் என்னன்னா, சித்தா ஆயுர்வேதம் அப்படிங்கிறது பாரம்பரிய மருத்துவம். ஆதி காலத்துல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்த, அப்போ பிகினிங்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க யூஸ் பண்ணாததுக்கு ரீசன் அறியாமையா இல்ல வந்து அவங்களுக்கு நாட்டம் இல்லை அப்படின்றதுனால? ஏன்னா நீங்க சொல்றீங்களா பிகினிங் ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் எல்லாமே இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு முடியல அப்படிங்கும் போது தான் லாஸ்டா தான் அவங்க சித்தாக்கு வந்து நாடி வராங்க அப்படின்னு சொல்றீங்களா? சோ அது என்ன அறியாமைனாலயா இல்ல வந்து அந்த நாட்டம் இல்லாததுனாலவா? அதுக்கு விளக்கம் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமே. ஓகே. இப்ப பேசின ஒரு மேடம் சொன்னாங்க, மூட்டு வலி நான் வந்து 6 மாசம் சித்தா வைத்தியம் பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் அலோபதி மருந்து எடுத்துட்டேன்னு சொன்னாங்க. அவங்க பார்த்த டாக்டர் குவாலிஃபைடா அன்குவாலிஃபைடான்னு தெரியல. சித்த வைத்தியம் அப்படின்னாலே மக்களோட நிலைமையில தெரியல. இதுக்கு ஒரு பேச்சுலர் டிகிரி இருக்கு, பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி, BSMS ஒரு டிகிரி இருக்குன்றதே பல பேருக்கு தெரியல. ப்ரொசீஜர் இருக்கு. ஆமா, ஒரு 5.5 கோர்ஸ் இருக்கு. இந்த கோர்ஸ் படிச்சுட்டு தான் பட்டதாரிகளா தான் வெளியில வராங்க அப்படிங்கறதே பல பேருக்கு தெரியல. ஓகே. சோ வந்து நம்ம வந்து தெரியப்படுத்துறதுக்கு முயற்சிக்கும் போது நிறைய விதமான தவறான பல அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போயிட்டு இருக்கு மக்கள்கிட்ட. சித்த மருத்துவர்கள் வாங்க 100% சரி பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ல போய்கிட்டு இருக்கு. ஸோ அவங்கள கம்பேர் பண்ணிட்டு நமக்கு இதுதான் மெடிசன் அப்படின்ற மாதிரி நினைச்சிடுறாங்க. அது இல்லாம அடுத்த ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா, ஒரு சித்தா டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. இப்போ மேடம் சொல்லி ஒரு 6 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா முடிச்சுட்டாங்க, வலி போகல, உடனே சித்த வைத்தியம் முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. இப்ப என்னையோ சாரையோ இல்ல வேற ஏதாவது ஒரு டாக்டர் எக்ஸ்ன்ற டாக்டரே போய் பார்த்துட்டு அந்த டாக்டர் மருந்து வாங்கி சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு சரியாகல அப்படின்னா அந்த எக்ஸ்ன்ற ஒரு டாக்டரை வச்சு சித்த வைத்தியமே முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்துடுறாங்க. இதே ஒரு அலோபதி டாக்டர்கிட்ட போனாங்கன்னா, ஒரு கைவலிக்கு போறாங்க, அந்த கைவலி சரியாகலையா அடுத்த டாக்டர்கிட்ட போறாங்க, அதுவும் சரியாகலன்னா அடுத்த டாக்டர்கிட்ட போறாங்க. அதுவும் இல்லையா ஹையர் ஸ்பெஷாலிட்டின்னு போயிட்டே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு போற அளவுக்கு மனசு இருக்குது. பட் இந்த சித்த வைத்தியம்னா ஒரு சில பார்த்தாங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சு, அதுக்கு மேல போக கூடாது அப்படின்ற மாதிரி மனப்போக்கத்துக்கு வராங்க. இது யாரோட தவறா இருக்கும்? அவங்களுடைய தவறுதான். அப்ப நம்ம வந்து எப்படி மக்கள்கிட்ட வந்து அவேர்னஸ் எப்படி ஏற்படுத்த முடியும்? மக்கள் தான் வந்து வேற டாக்டர் முயற்சி எடுத்து பார்க்கணும். ஒரு டாக்டர் ஒரு வாழ்நாள்ல ஒரு பேஷண்ட் போய் ஒரு டாக்டரை பார்த்துட்டு அதோட வைத்தியம் முடிஞ்சிருச்சு, இனிமேட்டு அந்த வைத்திய சிஸ்டத்துக்கே போக கூடாது அப்படின்னு நினைக்கிறது நம்ம எப்படி நம்ம குறை சொல்ல முடியும்? கரெக்டா அழகா சொல்லிட்டீங்க டாக்டர். சரி, ஓகே, நம்ம காலர் கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க சார்? அது வந்து ஒரு வருஷமா வந்து ரைட் சைடு கால் ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா வலிக்குது. ரைட் சைடு மட்டும் கால். சரிங்க, சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வயசாச்சுங்க சார்? நான் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா மீண்டும் இந்த பெயின் வந்துடுது. நைட்ல விடிய காலம் தான் அந்த மாதிரி பெயின் வருது. என்ன வயசாச்சு சார் உங்களுக்கு? எனக்கு வந்து 38 சார். 38ங்களா? ரத்த அழுத்த நோய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா, பிரஷர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை சார், அதான் பார்த்தேன் நான். சரிங்க, என்ன வேலை பார்க்குறீங்க நீங்க? ஒன்லி நார்மலா வந்து கிறிஸ்டின் பாஸ்டரா இருக்கிறேங்க. என்னங்க? பாஸ்டரா இருக்கிறேன் சார். கிறிஸ்டின் பாஸ்டரா இருக்கிறேன். பாஸ்டரா இருக்கீங்களா சார்? சரி, நீங்க ரத்த அழுத்தம் இருக்குதான்னு முதல்ல செக் பண்ணுங்க சார். சரி சார். ரத்த அழுத்தம் அதிகமா இருக்குதா அப்படின்றத முதல்ல செக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற மருத்துவரை கலந்து ஆலோசிங்க. சரி சார். கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கான தீர்வு, அதுக்கு என்ன முதல்ல காரணம்னு கண்டுபிடிங்க.
இல்ல அவங்க சொன்னா வந்து ஒன்லி மாத்திரை தராங்க, இன்சுலின் பண்றாங்க, மற்றபடி பார்த்தா மறுபடியும் அது வந்து சும்மா சிஸ்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் சார். அப்போதைக்கு நம்ம வலி நிவாரணம் பண்றதுக்காக கொடுக்குற ட்ரீட்மெண்ட், அது முறையான வைத்தியம் ஆகாது. சரி சார். இந்த வேகமா போற வாழ்க்கையில எல்லாமே அந்த நேரத்துக்கு குணமான போதுன்னு நினைக்க வேண்டாம் சார். இந்த மாதிரி ஒரு பக்கம் மட்டும் வலிக்கிறது நல்ல அறிகுறி கிடையாது. நீங்க முதல்ல ரத்த அழுத்தம் அதிகமா இருக்குதான்னு முதல்ல செக் பண்ணுங்க. சரி சார். செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் லைனுக்கு வாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க பக்கத்துல இருக்கிற சித்தா ஆயுர்வேத மருத்துவர்களை பாருங்க. ஓகே சார். நீங்க எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க? நான் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் காந்திபுரத்துல. நாமக்கல். சார் வந்து சேலத்துல தான் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க. சரி சார். சரிங்களா? உங்களுக்கு முடிஞ்சா அந்த ஹாஸ்பிட்டல் போங்க. அப்படி இல்லைன்னா உங்க நாமக்கல்ல இருக்கிற பிஎஸ்எம்எஸ் டாக்டரை போய் பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க சார். ஓகே சார். தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ஸோ வந்து டாக்டர் இன்னொன்று கூட கேட்கணும். ஃபர்ஸ்ட் காலர் சொல்லியிருந்தாரு தெரியுமா? ஸோ வந்து நான் வந்து கொஞ்ச நாள் எடுத்துக்கிட்டேன், ஆனால் எனக்கு கியூர் ஆகல. ஸோ வந்து இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு எவ்வளோ டேஸ் வேணாலும் எடுத்துக்கிறாங்க. ஆனால் வந்து சித்தா வந்த உடனே வந்து சரியாகணும், வந்த உடனே அது வந்து சரியாகல அப்படின்ற மாதிரி ஒரு உடனே அடுத்த சொல்றது என்ன சொல்லி ரிசர்ச் சொல்லிடுறாங்க. அதாவது மக்களுக்கு வந்து சித்தா வைத்தியத்து மேல ரொம்ப நம்பிக்கை, அது உடனே வேலை செஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம். அதோட நல்ல விஷயம் தான் அது. மக்கள் வந்து ரொம்ப உயரிய எண்ணத்துல தான் இருக்கிறாங்க சித்தா வைத்தியத்தை பத்தி. அது அந்த விஷயம் நமக்கு நடக்காத போது ஏமாற்றத்துல அவங்க வந்து என்ன மருந்து சாப்பிட்டேன் வேலை செய்யல அப்படின்ற மாதிரி நினைச்சிடுறாங்க. சோ அப்ப அவங்க பிகினிங்லயே அவங்களுக்கு அந்த ஒரு தாட் இருந்திருந்ததுன்னா, அந்த ஒரு ஐடியா இருந்திருந்ததுன்னா அவங்க பிகினிங்லயே அதை எடுத்திருந்தாங்கன்னா அந்த டேப்லெட் போட்டாங்கன்னா அடுத்து ஒரு 1/2 hourல பெயின் குறைஞ்சிடுது. ஆனா சித்த மருத்துவம்னு நீங்க எடுத்துக்கும் போது போட்டினா டக்குன்னு வலிலாம் குறையாது. சோ அந்த பெயின் குறைஞ்சிருது வந்து அது டெம்பரவரியா இல்ல பெர்மனன்ட்டாவே? அது டெம்பரவரி தான். டெம்பரவரி போட்டா அந்த வலிய நோய் வந்து மறைச்சி தான் வைக்குது. மாத்திரை மருந்து தடுக்குது, கொஞ்ச நாளைக்கு வேணாம் தடுக்கல, மறைச்சி வைக்குது. மறைச்சிருது. ஆமா. ஓகே. அதுக்கப்புறம் அது ப்ராப்ளம் கொஞ்சம் பெருசா வரும்போது மறுபடியும் அதனால வேற விளைவுகள்லாம் வந்துட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. அப்ப அதனால இன்னொன்று பாதிக்கப்படும். இப்ப அல்சருக்கு மூட்டு வலின்னு மருந்து சாப்பிடுறாங்க. இங்க ஆங்கில மருந்துகள்ல மாத்திரைகள்லாம் சாப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாத்திரைகள் வந்து தொடர்ந்து அவங்க எடுத்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அல்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ மறுபடியும் அவங்க அல்சருக்கு ஒரு மாத்திரை போடணும். இது மாதிரி ஒண்ணுன்னா தொடர்ந்து 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 வந்துட்டு இருக்குது. சரி, ஓகே, நம்ம பேசலாம், கண்டினியூ பேசலாம். காலர் கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நான் காரைக்குடில இருந்து பேசுறேங்க சார். சிவராமன் சார். சொல்லுங்க சிவராமன் சார். சார் கிட்ட பேசுங்க. என் ஒய்ஃபுக்கு வந்து 2 நாள் முன்னாடி ஸ்கேன் எடுத்தேங்க சார். ஓகே. அதுல வந்து ஸ்கேன் எடுத்ததுல வந்து ஸ்டோன் இருக்குன்னு சொல்லி வந்திருக்கு 4 mm. சரிங்க. அதுக்கடுத்து வந்து சப் அக்யூட் அப்பெண்டிக்ஸ்ன்னு வந்திருக்கு. சரிங்க. இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து சித்தாவில் பண்ணோம்னா நல்லா இருக்குமாங்க? சரி, என்ன வயசாச்சுங்க உங்க மனைவிக்கு? அவங்களுக்கு வந்து 39ங்க சார். சரிங்க, 39 வயசாச்சு. எப்ப ஸ்கேன் பண்ணீங்க நீங்க இந்த ரிப்போர்ட்லாம்? இந்த 2 ப்ராப்ளம் இப்ப 2 நாள் முன்னாடி பண்ணீங்க சார். எதுக்காக ஸ்கேன் பண்ணீங்க? வயிற்று வலியும் போய் பண்ணீங்களா இல்ல முதுகு வலியும் போய் பண்ணீங்களா? இருந்துகிட்டே இருக்குங்க சார். சரிங்க. சப் அக்யூட் அப்பெண்டிடிஸ் அதை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கிட்னி ஸ்டோன் சொன்னீங்க பாத்தீங்களா, இது நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. நான் ஒரு மெடிசன் சொல்றேன், அதை செஞ்சு பாருங்க, அதுல நல்லா குணமாயிடும். சரிங்க சார். முருங்கை காம்பு இருக்கு பாத்தீங்களா, முருங்கை இலை காம்பு இருக்கு பாத்தீங்களா? ஒருதலை காம்பா? முருங்கை இலை காம்பு. இலையெல்லாம் பிச்சு போட்டு அந்த காம்பை மட்டும் எடுத்துக்கோங்க. சரிங்க சார். 2-3 நாள் காய வச்சு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் சட்டியில போட்டு வறுத்து, எண்ணெய் இல்லாத சட்டியில, எண்ணெய் சேர்க்காம சும்மா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க சார். ஒரு 10 கிராம் இருந்துச்சுன்னா அதே 10 கிராமுக்கு ஜீரகம் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க சார். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு காலையிலயும் நைட்டும் ஒரு ஸ்பூன் சுடுதண்ணில சாப்பிட்டு வந்தீங்கன்னா கல்லுலாம் அழகா வெளியில வந்துடும். சரிங்க சார். இந்த 2 விஷயத்துல இது பண்ணீங்கனால கல் வெளியில வந்துடும். இன்ஃபேக்ட் 4 mm கல்லுங்கிறது ரொம்ப பிரச்சனை எல்லாம் பண்ணாதுங்க. சரிங்க சார். குடல் வாழ்வு பிரச்சனை, அந்த அப்பெண்டிசைட்டிஸ் சொன்னீங்கல்ல, அது ஆரம்ப நிலையில இருந்தீங்கன்னா மலமிளக்கிற மருந்துகள் கொடுத்தாலே சரியா போயிடும். அது முத்தி போன நிலைமையில இருந்தா சர்ஜரி தான் பண்ணி ஆகணும் சார். சரிங்க சார். ஓகேங்களா? சப் அக்யூட்ன்றதுனால நீங்க வந்து மலம் இயல்பா சீக்கிரம் போற மாதிரி மருந்துகள் கொடுத்தீங்கனாலே நல்லா குறையும் சார் வலியெல்லாம். சரிங்களா? சித்தா டாக்டர் யாரை கன்சல்ட் பண்ணலாங்க சார்? நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க? நான் வந்து காரைக்குடில இருக்கேங்க சார். காரைக்குடியில சித்த மருத்துவ பிஎஸ்எம்எஸ் டாக்டருங்க இருப்பாங்க சார். இல்ல அரசு மருத்துவமனைக்கு போனீங்கன்னா அங்க சித்த மருத்துவமே தனி சிறப்பு பிரிவே இருக்குது. அங்க போய் கன்சல்ட் பண்ணிக்கலாம் சார். பிரைவேட்டாவே ஸ்பெஷலிஸ்ட் யாரும் இல்லையாங்க சார்? பிரைவேட்டாவே பிஎஸ்எம்எஸ் டாக்டர்ஸ் இருப்பாங்க சார். காரைக்குடியில கண்டிப்பா இருப்பாங்க. அதெல்லாம் இல்லாம இருக்க மாட்டாங்க, கட்டாயம் இருப்பாங்க. சரிங்க சார். சரிங்க, ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ஓகே டாக்டர், ரொம்ப நல்ல கொஸ்டின் அவர் கேட்டிருந்தாரு, நீங்களும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ வந்து நீங்க சொன்னீங்க தெரியுமா, அந்த உணவு முறை, அந்த முருங்கைக்கீரை அந்த காம்பு வந்து இது பண்ணி ஜீரகம் பொடி பண்ணி சாப்பிட்றது. ஸோ சித்தா அப்படிங்கறது வந்து அதுக்கேற்றாம அந்த உணவு முறையும் இருக்குதா ஒரு நோய்க்குமே?
கண்டிப்பா நோய்களுக்கு தகுந்த மாதிரி உணவு முறை இருக்கதான் செய்யுது. இப்ப எல்லா நோய்களையும் பாத்தீங்கன்னா ஒரு டயட் சார்ட்னு கொடுத்து தான் பேஷண்ட் அனுப்பிச்சிடுறாங்க டாக்டர்ஸ் எல்லாமே. ஓகே. எல்லா சிஸ்டத்துலயும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பேஷண்ட்னு போனாங்கனாலே, அதாவது ரொம்ப நாள் சாப்பிடுற மாதிரி டயபிட்டிஸ், பிரஷர், சீனல் ப்ராப்ளம் இதெல்லாம் போனாங்கனாலே ஒரு டயட் சார்ட்னு ஒரு பேப்பர் கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். இதெல்லாம் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஓகே. ஸோ எல்லா சிஸ்டத்துலயுமே அந்த டயட்டை ஃபாலோ பண்றது இருக்கு, நடைமுறையில் இருந்துட்டு தான் இருக்கு. சித்த மருத்துவத்துல மட்டும் இருக்குன்றது நம்ம தனித்து கேட்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஓகே ஃபைன். இல்ல டயட்ங்கிறது நம்ம உணவு இல்லாம நீங்க இது வந்து ஏதோ சரி பண்றதுக்கான ஒரு வழிமுறை சொன்னதுனால நான் கேட்டேன். அதாவது நோய்களை சரி பண்றதுக்கு தான் மருத்துவம். ஓகே. நோய்கள் இனிமேட்டு அதிகரிக்காமலும் திருப்பி வராமலும் தடுக்கிறது தான் உணவு முறை. ஓகே சார். நம்ம காலர் கிட்ட பேசிடலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? திண்டுக்கல் மாவட்டம் சார், மணக்காட்டுல இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. என் பொண்ணுக்கு வந்து சர்க்கரை வந்திருக்கு, 13 வயசு. சரிங்கம்மா. இப்பதான் 2 மாசமா தான் போய் பார்த்துட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டல்ல. சித்த வைத்தியத்துல போனா எதுவும் நார்மலா இதுக்கு போனா நார்மலாவே இருக்கு. அங்க போனா முழுமையா குணமடையுமா? சரி, உங்களுக்கு உங்க பொண்ணுக்கு 13 வயசுன்னு சொன்னீங்களா? எத்தனை வயசுல சக்கரை வந்துச்சு? இப்பதான் சார்